சம்மர் வந்துட்டாலே செய்கிற விஷயம் இந்த வடகம் தான். அது நான் இன்னைக்கு புதுசாக செஞ்சு காமிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சீவின உடனே கலர் மாறிடும், அதனால தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரண்டி, ஹேண்ட் டிஸ்க் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே சீவி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்கள் பச்சரிசி மாவு, அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கரண்டியில் லைட்டாக எடுத்து பாருங்கள், ரெண்டாக நசுக்கிற மாதிரி நசுங்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பச்சரிசி மாவு கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, தெளி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் பக்கத்தில் ஊற்றிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும் மாவு நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு வடக ஷீட்டில் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கும்போது ஊற்றாதீங்க, லைட்டாக விதன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க. குழிக்கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையாலே சின்ன உருண்டையாக ஊற்றி தட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஷீட்டில் ஊற்றிக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வடகம் ரெடி ஆகிடுங்க. சம்மர் வந்துட்டாலே எனக்கு ஒரே விஷயம் தோன்றது, வடகம் எப்போ செய்ய போகிறோம், டக்குன்னு செஞ்சு வச்சிடணும், அதுதான் தோணும். உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய்.